அழைக்கின்றதே. இறை பீடம் இன்று மலர் சூடிக்கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலைத்திடவே. ஓசை ஒன்று மகிழ்வோடு இங்கு நம்மை இன்று அழைக்கின்றதே. நிலை மாற நாளெல்லாம் உயிர்வாழ நாதானி வரமளிப்பதால் காண்கின்ற இடமெல்லாம் கருணாவும் திருவடிவும் கனிவோடு என்னை காண்பதால் பணிவோடுவும் இல்லம் வந்தே பாலாவும் திருமுகம் கண்டே. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ளவர்களே, அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி கைகளை கூப்புவோம். தெய்வீக திருப்பலியில் நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். மூவர் இறைவனின் பெயரால் திருப்பலியை நாம் தொடங்கும் முன்னர் இன்றைய நாளிலே இத்திருப்பலியில் எத்தகைய ஒரு தேவைக்காக, ஒரு வேண்டுதலுக்காக, ஒரு கருத்துக்காக நாம் வந்திருக்கின்றோமோ நேர்ச்சையாக நாம் இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். முதலில் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, அனைவருடைய உடல்நலத்திற்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, இன்னும் இந்த இடத்தில் திருச்சிலுவை ஜெப மையமாகிய இந்த இடத்தில் இறை வல்லமை, இறை பிரசன்னம் எல்லோராலும் முழுமையாக உணரப்பட, அனுபவிக்கப்பட, இன்னும் தனிப்பட்ட முறையில் நாம் வேண்டி வந்திருக்கின்ற எல்லா வரங்களையும் இறைவனின் பாதத்தில் மூவர் இறைவனின் திருப்பெயரால் இந்த திருப்பலியில் நாம் ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், தந்தை கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வார்த்தைகள் படைக்கும் ஆற்றல் கொண்டது, உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. இயேசுவில் இனியவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை இதைத்தான் சொல்கிறது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எனவே தான் அதை உணர்ந்த பேதுரு என்று நற்செய்தியில் சொல்கிறார், ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன. நாம் அனைவருக்குமே அந்த வார்த்தை உயிர் மூச்சாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை என்பது காற்று. காற்று பற்கள், மேல்தாடை என்று பல்வேறு இடங்களில் படுகிற பொழுது வெளிவந்து அவை வார்த்தைகளாக மாறுகிறது. எனவே தான் உயிர் மூச்சை ஆண்டவர்
மனிதருடைய நாசிகளில் ஊத அவன் உயிர் பெற்றான். உயிருள்ள வார்த்தைகளை பெற்றிருக்கிற நாம் மற்றவரோடு எந்த மாதிரியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக இன்றைய தினத்தை யோசித்து பார்ப்போம். மனிதர்களோடு நல்ல வார்த்தைகளை நான் பகிர்ந்திருக்கிறேனா? நான் பார்த்த மனிதரிடம் பேசிய வார்த்தைகள் வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறதா, அழிவுக்குட்படுத்ததாக இருக்கிறதா? ஆசியான மொழிகளை பேசியிருக்கிறேனா, சாபத்தை வழங்கியிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்லது அல்லாத வார்த்தைகளை பேசியிருந்தால் இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே குழுமி இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கல்வாரி வழியில் ஆண்டவர் எல்லா நலன்களையும் தருகிறார். ஜெபங்களுக்கெல்லாம் மேலான ஜெபமாகிய இந்த திருப்பலியிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுகிறேன். இந்த திருப்பலியிலே சிறப்பாக லோயலா எல்சியத்தில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் நடைபெறும் பாஸ்கா கால சிறப்பு திருப்பலியில் கலந்து ஜெபிக்க வந்துள்ள அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இறை அருள் பெற்று நல்ல சுகத்தோடு வாழவும், இப்பகுதியில் உள்ள அனைத்து சிறுவர் சிறுமிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்கவும், குறிப்பாக இந்த கல்வி ஆண்டில் அரசு தேர்வு எழுதிய 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் உயர் மதிப்பெண்கள் பெற்று மேல் கல்விக்கு செல்லவும், அவர்கள் குடும்பத்தில் அமைதி நல்ல சுகத்தோடு இருக்கவும், உள்ளார் புனித ஆரோக்கிய அன்னை கெபியில் நடைபெறும் செட் வேலை நன்றாக நடைபெறவும், லோயலா பப்ளிகேஷனில் வருகிற 2024ஆம் கல்வி ஆண்டிற்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். துறை ராஜ்ஜை மேரி குடும்ப நலனுக்காக, மேலும் பிள்ளைகள் வேதகுமார் ஆரோக்கியம் மேரி, ஆரோக்கியம் சுஜிதா, அந்தோனி சேகர், ஜபஸ்தி அம்மாள், மிக்கேலா தகிலா ஆகியோரின் குடும்ப நலத்திற்காகவும், பேர பிள்ளைகள் இனியன், இதயன், இலக்கியா, பிரியதர்ஷினி, மரியதர்ஷினி, அஜிஷா, மித்ரன் இறை பக்தியிலும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தபடியாகவும், செய்யும் தொழில் சிறக்கும்படியாகவும், அருள் சகோதரி மரிய செல்வம் இறைபணி சிறக்கும், மேலும் இறைவனில் மறித்த மரிய சுந்தரம், உதயம், மாணிக்கம், இஞ்ஞாசி, பூரணம், லூர்து, அமல புஷ்பம், அருள் ஆனந்தம், அந்தோணி, சகாயமேரி ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஈடேற்றத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த திருப்பலியிலே நம்முடைய தேவைக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் பேர தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புதுப்பிறப்பு அடைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதலையும் முறியடித்து உமது ஆசியின் அருளை உண்மையுடன் காத்துக்கொள்வார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 31 முதல் 42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார். எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார்.
லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையாய் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும்
இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. வென்றிடும் புது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. Alleluia, 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 Alleluia. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 60 தொடங்கி 69 முடிய.
அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள பேறு பெற்றவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள பேறு பெற்றவர்களே. நாமெல்லாம் யாரு? பேறு பெற்றவர்கள். சத்தமா, பேறு பெற்றவர்கள். எதற்காக பேறு பெற்றவர்கள்? எதற்காக பேறு பெற்றவர்கள்? வழக்கமாக பேறு பெற்றவர்கள் அப்படின்னு யார் சொல்லப்படுகிறார்கள்? நற்செய்தி நூலில் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்படி தானே? என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர், பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் அப்படின்ட்டு. இயேசு யாரை பேறு பெற்றவர் அப்படிங்கிறாரு? என்ன? மழைப்பொழிவில் இயேசு சொல்கிறாரு, ஏழேரின் உள்ளத்தோர் அதில் ஆரம்பித்து 10-11 பேரை சொல்லுவார். அப்படி தானே? பண்புகள் கொண்டோர். இன்னும் உயிர்த்த ஆண்டவர் யாரை பேறு பெற்றோர் என்கிறார்? தோமா, நீ கண்டதால் விசுவசித்தாய், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர். அப்போ நம்மெல்லாம் காணாமல் தான் விசுவசிக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரை அப்போஸ்தலர்கள் கண்டதை போல நாம் காணவில்லை, ஆனால் நாம் அவரை விசுவசிக்கிறோம். அந்த வகையில் நாம் பேறு பெற்றவர்கள். இன்னும் பார்த்தோம் என்றால் திருவெளிப்பாட்டு நூலிலே முதல் பிரிவு 3வது இறைவாக்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது, இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைப்பிடிப்போரும் பேறு பெற்றோர். யாரெல்லாம்? இறைவாக்கை படிப்போர், அதை கேட்போர், அவற்றை கடைப்பிடிப்போர். இதில் நம்ம இறைவார்த்தையை கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். முழுமையாக கடைப்பிடிக்க இயலாத ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம், உலகப்போக்கான ஒரு போக்கில். இரண்டாவது, இறைவார்த்தையை எல்லோரும் வாசிக்கின்றோமா என்பதும் ஒரு சந்தேகம்தான். வாசித்தாலும் தினமும் வாசிக்கின்றோமா? தினமும் வாசித்தாலும் ஒரு பக்தியோடு நம்பிக்கையோடு வாசிக்கிறோமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் இறைவார்த்தையை கேட்போரும் பேறு பெற்றோர் அப்படின்னு இருக்குது. திருப்பலிக்கு வருகின்ற பொழுதும் இன்னும் ஆலய
ஒலிபெருக்கிகளில் இறைவார்த்தை அனுதினம் அதிகாலையில் வாசிக்கப்படுகின்ற பொழுதும் நாம் என்ன செய்கிறோம்? அவற்றை கேட்கின்றோம். மாதா டிவியில் இன்னும் மற்ற கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளில் இறைவார்த்தையை வாசிக்கப்படுகின்ற பொழுது வேலை செய்து கொண்டே என்ன செய்கிறோம்? இறைவார்த்தையை காது கொடுத்து நாம் செவி மடுக்கின்றோம். அந்த வகையில் நாம் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படிதானே? வாசகங்கள் வாசித்து முடித்த உடனே என்ன சொல்கிறோம்? ஆண்டவரின் அருள்வாக்கு. அதற்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகின்றோம். அன்னை மரியாளை இயேசுவோடு அவரது போதனையை கேட்டுக்கொண்டிருந்த பெண் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது, உம்மை கருவில் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி உம் தாய் பேறு பெற்றவர் என சொல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் என் தாயை விட பேறு பெற்றவர்கள் என்று. அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய உதரத்தில் கருத்தாங்குவதற்கு முன்பாக கடவுளின் வார்த்தையை தனது உள்ளத்தில் கருத்தாங்கினாள் என்பதன் அர்த்தமும் அதில் உள்ளடங்கும். அந்த வகையில் நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்களாக இருப்பது இறை வார்த்தையால் தான். இந்த திருவிவிலியம் என்பது கடவுள் மனிதர்களாகிய நம்மிடம் பேசியது. நம்ம கடவுள்கிட்ட பேசுவது என்னது? ஜெபம். சரியா? கடவுள் நம்மிடம் பேசுகிறார் என்பது இந்த திருவிவிலியம். இதை வாசிக்கின்ற பொழுது நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். அதே போல் நாம் கடவுளிடம் பேசுவது ஜெபம். ஒருத்தர் நம்மகிட்ட பேசாமல் நம்ம மட்டும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எதிர்த்தாப்புல யாருமே இல்லாமல் தனியாக ஒரு ஆள் நின்று பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன சொல்லுவோம்? அவரை லூசு, பைத்தியம் சொல்லுவோம். அப்படி தானே? அப்படி தான் இறை வார்த்தையை வாசிக்காமல் கடவுள் என்கிட்ட பேசாமல் நான் கடவுள்கிட்ட மட்டும் பேசுகிறேன்னு சொல்கிறது என்னது? அது பொய். அப்படியானால் இறை வார்த்தையை நாம் அறிந்தால், நாம் வாசித்தால், நாம் கேட்டால் மட்டுமே நம்மால் முழுமையாக ஜெபிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ராயப்பர் பேதுரு என்ன சொல்கிறாரு? இயேசு அவருக்கு என்ன கேட்குறாரு? நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? ஆண்டவரே, நாங்கள் எங்கு செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இன்று நிலை வாழ்வை தேடி நாம் வந்திருக்கின்றோம். இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம். இன்றைய நற்செய்திக்கு ஏற்றவாறு இறை வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு புதிய வாசக மேடை நாம் எல்லோரும் என்று பார்க்கின்றோம். ஆசிரியர் திரு பெர்க்மான்ஸ் அவர்கள் இதை சிறந்த முறையில், நல்ல முறையில் ஒரு வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். கேட்டேன், சார் புதுசா அப்படின்ட்டு. ஆமாம் ஃபாதர், கொச்சினுக்கு போயினப்போ அங்கே பார்த்தேன் ஒரு கோயிலில். அதே போல் நமக்கும் ஒரு மறையுரை மேடை வேண்டும் என்று இதையும் உயிர்த்த ஆண்டவர் பாடுபட்ட சுரூபம் இருக்கக்கூடிய அந்த பீடத்தையும் இரண்டையும் இன்று புதிதாக செய்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய பொருட்கள், புதிய அலங்காரம், வடிவமைப்பு என்று நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, பழைய ஆலயங்களுக்கு சென்றால் நமக்கு தெரியும். மணப்பாடு, கள்ளிக்குளம், இன்னும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சில பழைய ஆலயங்களில் இன்றும் கோயிலில் நடுவில் ஒரு தூணில் என்ன வச்சுருப்பாங்க? ஒரு மேடை மாதிரி மரப்பலகையில் அமைத்திருப்பார்கள். அந்த காலத்தில் மின்சாரம் இன்னும் ஒளிபெருக்கெல்லாம் இல்லாத சமயத்தில் குருவானவர் மறையுரை ஆற்ற எங்கே வருவார்? மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மறையுரை மேடை என்று தனியாக அமைக்கப்பட்டு இருக்கும். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை அருள்வாக்கு என்று எழுதப்பட்டு அர்த்தமுள்ள விதத்தில் இந்த புதிய வாசக மேடையும் இன்றைய வழிபாட்டு இந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம், இந்த இறை வார்த்தையை நான் அறிந்து கொள்வதால், கேட்பதால், வாசிப்பதால், இன்னும் இதை நான் உள்வாங்குவதால், கடைப்பிடிப்பதால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்குறப்போ, முதல்ல இந்த இறை வார்த்தையை கேட்பதால், இறை வார்த்தையை வாசிப்பதால், இறை வார்த்தையை கடைப்பிடிப்பதால் நான் யார்? பேறு பெற்றோர். நம்ம எல்லாருமே பேறு பெற்றவர்கள். சரிதானா? எல்லாரும் சொல்லுங்கள். நான் கடவுளின் வார்த்தையை கேட்பதால், வாசிப்பதால், கடைப்பிடிப்பதால் பேறு பெற்றவர்.
அதனால தான் பேறு பெற்றவர்களே அப்படின்னு சொன்னேன். அன்புக்குரியவர்களே, அப்படி இந்த இறைவார்த்தையில் என்ன இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது நமது பங்கு தந்தை அவர்கள் முன்னுரையில் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 இறைவார்த்தையின் வல்லமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசிக்கின்றோம்? கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எவ்வளவு ஒரு உன்னதமான வல்லமையான! இன்று அறிவியல், மருத்துவ அறிவியல் உலகம் இன்றைக்கி தான் எல்லா ஸ்கேனும் கண்டுபிடிச்சிருக்கு, அப்படி தானே? ஆனால் இறைவார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட போது கடவுளுடைய வார்த்தை எலும்பையும், எலும்புக்குள்ளே இருக்கிறது என்னது? மஜ்ஜை, அதையும் ஊடுருவி செல்கிறது என்று. கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம் 1965 வருஷம் வத்திக்கான் 2வது சங்கம் முடிவடைந்த வேளையிலே அந்த சங்க ஏடுகள் தயாரிக்கப்படுகின்றன. அப்பொழுதைய திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் என்ன செய்கின்றார்? தேய் வெர்பும், லத்தீனில் தேய் வெர்பும், ஆங்கிலத்தில் த வேர்ட் ஆஃப் காட், கடவுளின் வார்த்தை என்ற 2ஆம் வத்திக்கான் சங்க கோட்பாடு ஒன்றை வெளியிடுகின்றார். அது முழுவதுமே இந்த இறைவார்த்தை எவ்வளவு ஒரு பொக்கிஷமானது, இதில் என்னென்ன செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன, இதனுடைய உருவாக்கம், இதனுடைய அர்த்தம், இதை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும், கடவுளுடைய உண்மையான பிரசன்னம். அதாவது கடவுள் நமக்கு முன்னாடி இருந்தால் எவ்வளோ ஒரு பரவசம், ஒரு பக்தி இருக்கும். கடவுள் உங்களுக்கு முன்னாடி வந்து திடீர்னு நிற்கிறாருன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? நம்மளும் அறியாமல் முழங்கால் போடுவோம், அப்படியே குப்புறப்படுத்துருவோம். என் கடவுளே, என் ஆண்டவரே அப்படின்னு தோமையார் பார்த்து சொன்ன மாதிரி நம்ம வாய் திறந்து சொல்லுவோம். வார்த்தை வராது வாயில், அப்படி தானே? அந்த அளவிற்கு கடவுள் எப்படி நமக்கு முன்னால் தோன்றினால் அவரது பிரசன்னத்தை உணர்வோமோ, நற்கருணை பிரசன்னத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கின்றோமோ, அதே போல் இந்த இறை வார்த்தைக்கும் பைபிளுக்கும் திருவிவிலியத்திற்கும் அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு மரியாதை, ஒரு பக்தி, ஒரு வணக்கம், ஆராதனை செலுத்த வேண்டும் என்றும் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால தான் நிறைய ஆலயங்களில் பார்க்கின்ற பொழுது நற்கருணை பிள்ளைக்கு போன்ற இணையாக திருவிவிலியத்தையும் என்ன வச்சுருப்பாங்க? ஒரு அரியணையில் வச்சுருப்பாங்க. அதனால தான் சொல்லுவார்கள், வீடுகள்லையும் நம்ம பைபிளில் எங்கே வைக்கணும்? நிறைய வீடுகள் எங்கே வச்சுருக்குறோம்? புத்தக செல்ஃபில், இல்லை அலமாரியில், இல்லை பீரோவில், இல்லை எங்கேயாவது பழைய பொருட்கள் இருக்கக்கூடியது ஏதாவது வச்சுருப்போம். முக்கியமான பில்லு, கேஸ் பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டெலாம் எதில் வச்சுருப்போம்? இதெல்லாம் வைக்கக்கூடிய பைபிள் வந்து இன்றைக்கி பில் பையாகவும் இருக்குது, அப்படி தானே நிறைய வீடுகளில். அப்படி செய்யக்கூடாது. பைபிளுக்கு அப்படின்னு ஒரு சேர்லையோ ஸ்டூல்லாம் வைக்கக்கூடாது. தனிப்பட்ட ஒரு அரியணை மாதிரி ஒன்று. அதற்கு நாம் அதை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அதற்கு ஒரு தீபம், மெழுதிரி பொருத்தி அல்லது மலர் மாலைகள், பூ வாங்கி வைக்கும்போது கடவுளுடைய பிரசனம் நம்ம மத்தியில் இருக்குது, அப்படி தானே வீடுகளில். அப்போ பைபிளுக்கும் ஒரு பூ வச்சோம் அப்படின்னா இந்த இறைவார்த்தையின் பிரசன்னத்தை நான் மரியாதை செய்கிறேன், நான் அதை உணர்கிறேன், நம்புகிறேன், வணங்குகிறேன், நான் அதை உள்வாங்குகிறேன், கடவுளுடைய பிரசன்னத்தோடு நான் வசிக்கிறேன் என்பதன் அர்த்தம்தான். இன்னும் பார்த்தோம் என்றால் 2010 ஆண்டு அப்பொழுதைய திருத்தந்தை 16வது ஆசீர்வாதப்பர் வெர்பும் டோமினி, த வேர்ட் ஆஃப் த லார்ட், ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படின்னு மற்றொரு ஏடு ஒன்றை அவர் வெளியிடுகின்றார். அதில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இன்டர்நெட்டில் வாசிக்க கிடைக்கிது, சரியா? தமிழும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது. இதில் 53வது எண்ணில் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இறைவார்த்தையின் செயலாற்றும் தன்மை, இறைவார்த்தையின் செயலாற்றும் பண்பு அப்படின்னு சொல்லிட்டு, இறைவார்த்தை எதை சொல்கிறதோ அதை செய்கிறது. அதாவது த பெர்ஃபார்மேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறதுல அவர் சொல்வது இட் அக்கம்ப்ளிஷஸ் வாட் இட் சேஸ், அதாவது அது எதை சொல்கிறதோ அதை நிறைவேற்றுகிறது. அவர் புதுசாக சொல்லலை. எசாயா புத்தகம் 55:10-11, சரியா? எசாயா புத்தகம் 55:10-11 என்ன சொல்லுது?
மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. நம்ம எல்லாரும் விவசாய குடும்பத்தில் வந்திருக்கோம், இன்னும் விவசாயம் செய்து கொண்டு இருக்கட்டும், சரியா? நம்ம விதைச்சா அல்லது நாற்று ஊனுன்னா தானாக வளர்ந்துருதா? என்ன வேணும்? மழை வேணும், தண்ணி வேணும். இன்றைக்கி அதுக்காக எல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. சரிதானே? அடுத்து என்ன சொல்றார் ஆண்டவர்? அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும், இந்த பைபிள் உள்ள வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. எவ்வளவு உன்னதமான வார்த்தை! அப்போ கடவுளுடைய வார்த்தை வீணாக விதைக்கப்படவில்லை, வீணாக சொல்லப்படவில்லை, போதிக்கப்படவில்லை, வாசிக்கப்படவில்லை. எங்கெங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கப்படுகிறதோ அதிக கவனத்தோடு, அதிக ஒரு பக்தியோடு செவி கொடுக்க வேண்டும். அதான் இயேசு ஒவ்வொரு ஊமையாக ஒவ்வொரு போதனையாக சொல்லும்போது என்ன சொல்லுவார்? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இறைவார்த்தைக்கான ஒரு தாகம் உங்களுக்கு வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வாக்கு 2000 ஆண்டுகளாக நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அப்படி தானே? பெரியவங்களுக்கு தெரியும். 1965க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிலாம் 2ஆம் வத்திக்கான் சங்கம், அந்த சங்கத்தினுடைய புதிய சட்டத்திட்டங்கள், அதாவது நம்ம அந்தந்த தாய்மொழிகளிலேயே வழிபாடு, திருவிவிலியம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற அந்த ஒரு முடிவுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் பைபிளுங்கிறது எங்கே மட்டும்தான் இருக்கும்? மறைமாவட்ட பேராலயத்தில். ஒரு மறை மாவட்டத்துக்கு ஒரு பைபிள் மட்டும்தான் இருக்கும். அதை என்ன செஞ்சுருப்பாங்களாம்? செயின் வச்சு பூட்டியிருப்பாங்க. எல்லாரும் அதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. 1000க்கு மட்டும் அனுமதி. 1000 சிறப்பு அனுமதி வாங்கிய குருக்கள் மட்டுமே அதை தொட்டு வாசிக்க வேண்டும். எல்லா குருக்களுக்கும் கூட அப்போ அனுமதி இல்லை. அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? 10-20 வருஷம் முன்னாடி வீட்டுக்கு ஒரு விவிலியம் அப்படின்னு வந்துச்சு. இன்றைக்கி ஆளுக்கு ஒரு விவிலியம். இப்போ அதையும் தாண்டி விவிலியம் எங்கே வந்துருச்சு? மொபைலில் இருக்குது. பைபிளில் இன்றைக்கி மன்னிக்கணும், செல்ஃபோனில் இன்றைக்கி பைபிள் இருக்குது. எப்போனாலும் வாசிக்க முடியும். எனக்கு வாசிக்க தெரியாதா? என்ன செய்ய முடியும்? என்னால் கேட்க முடியும். தமிழில் எல்லாமே பதிவு, முழு விவிலியமும் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. அப்போ இவ்வளவு ஒரு வசதி முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னும் எனக்கு விவிலியத்தை பற்றி, இதன் வார்த்தைகளை பற்றி தெரியாது அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய்யர் யாரும் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. கடவுள் என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இணைச்சட்ட நூல் எடுத்துக்கொள்வோம். இணைச்சட்டம் 6வது பிரிவு 6 முதல் 9 முடிய 10 கட்டளை மாதிரி இது முக்கியமான கட்டளை. கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், சரியா? இணைச்சட்டம் 6 முதல் 9 முடிய என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையில் அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழை வாயில்களிலும் அவற்றை எழுது. என்னதெல்லாம் சொல்லியிருக்காரு? கடவுளுடைய வார்த்தை எங்கெல்லாம் இருக்கணும்? முதல்ல உன்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எத்தனை பைபிள் வசனம் நமக்கு தெரியும்? எத்தனை பைபிள் வசனம் தெரியும்? 2வது, அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். எத்தனை பிள்ளைங்கிட்ட அப்பா அம்மா நம்ம சொல்லியிருக்கிறோம், தாத்தா பாட்டி நம்ம பேர பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறோம், பைபிள் எடுத்து வாசி, கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, பைபிள் உள்ள கதைகளை சொல்லியிருக்கிறோமா? அடுத்து என்ன? உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. பைபிளை தவிர வேற எல்லாம் என்ன செய்வோம்? நம்ம பேசுகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பைபிளில் உள்ள ஒரு நிகழ்வு, இயேசு சொன்ன ஒரு ஊமை, ஒரு போதனை, ஒரு அறிவுரை நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? பேச வேண்டும். எவ்வளவோ இருக்குது. குறிப்பாக அடிக்கடி நான் சொல்வது உண்டு. என்ன சொல்வேன்?
ஞான நூல்களை எடுத்து வாசிங்க. ஞான நூல்களும் நிறையா இருக்குது, 4 மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னதுலாம்? சபை உரையாளர், நீதிமொழிகள், சீராக்கி ஞான நூல், சாலமோனி ஞான நூல், இன்னும் யோபு புத்தகம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து திருப்பாடல்கள் இருக்குது, முழுவதும் ஜெபம். எவ்வளவோ அறிவுரை சொல்லக்கூடிய நூல்கள், கடவுளுடைய பேச்சு நமக்கு அப்படியே கிடைக்கின்றவாறு. இன்னும் அடுத்து என்ன சொல்கிறாரு? உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். கடவுளுடைய வார்த்தையை கையில் அடையாளமாக கட்டணுமா? நெற்றியில் அடையாள பட்டமாக நீர் அதை வைத்துக்கொள் அப்படின்ட்டு. இன்னும் என்ன சொல்ற? உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாய்களிலும் அவற்றை எழுது. அதனால தான் கேலண்டர் கொடுக்கும்போதும், இன்னும் ஆசீர்வாத ஸ்டிக்கர் கொடுக்கும்போது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க? அதை வீட்டில் தொங்க போடுங்க. ஒரு இறைவார்த்தை உங்கள் வீட்டில் இருக்கட்டும், கதவு நிலையில் ஒரு இறைவார்த்தை இருக்கட்டும் என்று. அன்புக்குரியவர்களே, இன்னும் இதே மாதிரி இன்னொரு அறிவுரை இணைச்சட்டம், அதே புத்தகத்தில் 11வது பிரிவு 18 முதல் 21 முடிய உள்ளதில் இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா, என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள், அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாள பட்டமாக இருக்கட்டும், நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்கள், வீட்டில் இருக்கும்போதும் பயணம் செய்யும் போதும் படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசுங்கள், உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள். அதனால் விண்ணுலகு மண்ணுலகின் மீது நிற்கும் மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் எனக்கு தெரிந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு, தூங்கும்போது தலைமாட்டில் என்ன வச்சுருப்பாங்க? பைபிள் உண்டு. வெறுமனை மட்டும் வைக்கல, உறங்குவதற்கு முன்பாக கடைசியாக அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னது? பைபிள் வசனம் வாசிப்பாங்க. அதே போல் எந்திரிச்ச உடனே குடும்பத்து எல்லாம், அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாருமே முழங்கால் போட்டு ஒரு திருப்பாடல் வாசித்து ஜெபித்து விட்டு அதன் பிறகு படுக்கையை விட்டு எழும்பக்கூடிய குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமாக, கடவுளுக்கு பிடித்த ஒரு குடும்பமாக இருக்கும். வாசிப்போம், வெட்கப்படக்கூடாது. நம்ம ஆலயத்திற்கு பூசைக்கு வரும்போது பைபிள் கொண்டு வரதுக்கு என்ன செய்தோம்? வெட்கப்படுதோம். பைபிளை நம்ம கையில் தூக்கணும் அப்படின்னா அந்த பைபிள் நம்ம வாழ்க்கையை என்ன செய்யும்? தூக்கி விடும். அதுதான் பைபிளை தூக்கிறதுக்கு நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை பிறர் வெட்கப்படுவதை போல தான் இருக்கும். இது உண்மைதான். இன்றைக்கி நீங்கள் ஒரு சவாலை எடுங்க. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இன்னையிலேருந்து நான் பைபிளை கையில் தூக்குவேன், ஆலயத்திற்கு வரும்போது கொண்டு வருவேன், என் வீட்டில் தனியாக எடுத்து வாசிப்பேன், என் குடும்பத்தை பிள்ளைகளோடு சேர்ந்து வாசிக்க சொல்லுவேன். அடுத்த ஏப்ரல் 20ஆம் தேதி நீங்கள் நினச்சி பாருங்கள், காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. சாட்சியமாக சொல்லுவீர்கள், நான் பைபிளை கையில் எடுத்தேன், கையில் உயர்த்தினேன், இந்த பைபிள் எனது வாழ்க்கையை உயர்த்தியது. இறை வார்த்தையை சொல்லாமல் நம்மால் ஜெபிக்க முடியாது. இறை வார்த்தையை சொல்லாமல் ஜெபிக்கின்ற ஜெபம் உண்மையான ஜெபம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். யோவானர் செய்தி 15:7 ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். நான் சொல்லலை இதை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்போ நான் இன்றைக்கி ஜெபமானது எதுவுமே நடக்க மாட்டுக்கு. எல்லா நேர்ச்சையும் நான் வைக்கிறேன், அசனம் கொடுக்குறேன், ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், நடந்து போகிறேன், எதுவுமே நடக்க மாட்டுக்கு அப்படின்னா ஒரு முயற்சியாக, கடைசி முயற்சியாக என்ன செய்யுங்க? கடவுளுடைய வார்த்தையை எடுங்க, கையில் எடுத்து வாசிங்க, வாசிக்கிறத கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. பைபிள் 5 இடத்துல இருக்குது. 5 இடத்துல லூக்கா 21:33 என்ன சொல்கிறார்? விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. அதே லூக்கா நற்செய்தி 16:17 திருச்சட்டத்தில் உள்ள ஓர் எழுத்தின் கொம்பு அழிவதை விட, கொம்புனா என்னது? இந்த கீ போட்டு இப்படி பண்ணுதோம், இல்லை ஒத்த சொல்லி கொம்பு அதெல்லாம் போடுறோம்ல, அது கூட என்ன செய்யாது? அழியாது. திருச்சட்டத்தில் உள்ள ஓர் எழுத்தின் கொம்பு அழிவதை விட விண்ணும் மண்ணும் ஒழிவது எளிதாகும். இந்த பூமி முழுசாக அழிச்சிடலாம், ஆனால் பைபிளுடைய ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைவேறும். 3வது என்ன சொல்கிறார்? மார்க்கு நற்செய்தி 13:31 இதே தான். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. மத்தேயு நற்செய்தி 24:35 விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. அதே வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 5:18 என்ன சொல்கிறாரு? விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன்
திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான முறையில் பாட்டு பாடினாங்க, அப்படி தானே? இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? முதல்ல எல்லாரும் கைதட்டுங்க அவங்களுக்கு. சிறுவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. சிறுவில்லிபுத்தூர்லேருந்து நம்மளை மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தவக்காலத்தில் வந்து பார்த்த ஒரு குடும்பத்தார் அவங்களுக்கு சொல்லி போன மாதம் பூஜைக்கு வந்து இந்த மாதம் திருப்பயணிகளாக நாங்களே பாட்டு பாடுவோம் என்று. அருமையான பாட்டு, தியான பாட்டு. இயேசுவே உந்தன் வார்த்தையால் என் வாழ்வு வளம் பெறுமே. எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை. அடுத்து இதில் சரணத்தில் பாடுறோம், தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலன்களும் எங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் இறை வார்த்தையால் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நோய் போகனாலும் சரி, பேய் போகனாலும் சரி, இன்றைக்கி என்ன நடக்குனாலும் யாரை தேடி போகிறோம்? குறி சொல்லுதவங்களையும் மந்திரம் சொல்லுதவங்களையும் கேட்டு போகிற கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு, அப்படி தானே? இன்றைக்கி அவங்க வார்த்தையை நம்புகிறவங்க கடவுளுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நம்ப மாட்டேங்கிறோம். நம்புங்கள். இயேசு சொன்ன வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே மற்ற இறைவாக்கினர்கள் அனைவர் வழியாக ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் எக்கச்சக்கம். 34,000 வசனத்துக்கு மேலே இருக்குது. வாசியுங்கள். நான் சாகிறதுக்குள்ள ஒரு தடையாவது நான் திருவொழியத்தை பைபிளில் வாசிக்கலை அப்படின்னா ஒரு கிறிஸ்தவருக்கு எவ்வளவு அது கேவலமா இல்லையா? ஏன்னா நம்முடைய புனித நூல், கடவுள் என்கிட்ட பேசினது. ஒரு உறுதிமொழி இன்னைக்கு செய்வோம். என்ன செய்யணும்? நான் பைபிளை வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன செய்வேன்? வாசிப்பேன். அந்தோனியாருக்கு அவ்வளவு புதுமைகள் செய்யக்கூடிய வல்லமை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவர் பைபிளை முட்டி போட்டு வாசிப்பார். முழங்கால் போட்டு வாசித்து நற்கருணை பிரசனத்தினால் வாசித்து தான் அவர் மறையுரை குறிப்புகள் எழுதுவார். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு வல்லமை பொருந்திய இந்த இறைவார்த்தை நமக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய பொக்கிஷம். அதனால் என்ன செய்யணும் சொல்லுங்க. தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலையும் 2வது திருமுகத்திலையும் பவுலடியார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இறுதியாக அதை வாசித்து நான் முடிக்கின்றேன் இந்த மறையுரையை. சரியா? என்ன சொல்கிறாரு? மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. இது யாரோ எழுதினது கிடையாது. யார் கொடுத்தது? கடவுளுடைய தூண்டுதல். அடுத்து, அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. எதுக்கெல்லாம்? கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட அறிவுரை சொல்ல முடியுதா? இல்லை. ஒரு சில விஷயங்களை பேசுகிறதுக்கு வாய் கூசுது அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு தீமைகளும் பாவங்களும் சேட்டைகளும் பெருகிருச்சு. என் பிள்ளைகிட்ட நான் அது எப்படி சொல்ல? சார் நீங்கள் சொல்ல முடியுமா? டீச்சர் நீங்கள் சொல்ல முடியுமா? ஸ்கூலில் போய் கேட்குறாங்க. சிஸ்டர் நீங்கள் சொல்ல முடியுமா? ஃபாதர் நீங்கள் சொல்ல முடியுமா? என் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? நாம் சொல்ல முடியாத அறிவுரை யார் சொல்லும்? இந்த பைபிள் சொல்லும். கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது. தொடர்ந்து பவுலடியார் என்ன சொல்கிறாரு? தீமோத்தேயு முதல் திருமுகம் 4:13 அடுத்து இப்படி சொல்கிறாரு, நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. சரி, இன்றைக்கி நம்ம தான் அதை வாசிக்கலை. பிள்ளைங்களை என்ன செய்வோம்? வாசிக்க சொல்லுவோம். இன்னையிலிருந்து பூசை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்கள்ல, பைபிள் எடுங்க. முதல்ல பைபிள் எடுங்க. சரியா? எடுத்து பிள்ளைங்கிட்ட கொடுங்க. இன்றைக்கி வாசி. சங்கீதம் 1 வாசி, நம்ம கேட்போம். சங்கீதம் 23 வாசி, சங்கீதம் 91 வாசி, சங்கீதம் 121 வாசி, சங்கீதம் 103 வாசி. இதெல்லாம் மனப்பாடமாக நம்ம வச்சுருக்கணும். ஆக இன்றே தொடங்குவோம். பைபிளை வாசிக்க இன்றே தொடங்குவோம். திருவிவிலியத்தை கையில் உயர்த்துவோம். அந்த திருவிவிலியம், கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தட்டும். ஆமேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில்
இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலாய் மாறிடுவேன். ஆவேல் அளித்திட்ட ஆடாவே நான், அபிரகம் தந்த மகனாவே. இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் வேள்வி நேரத்திலே எண்ணமும் பலியாய் மாறிடட்டும். இறைவனின் வேள்வி நேரத்திலே எண்ணமும் பலியாய் மாறிடட்டும். எல்லா வரங்களும் குவிந்திடட்டும். எல்லா வரங்களும் குவிந்திடட்டும். மனம் இறைவா ஒளியாய் மலர்ந்திடட்டும். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் ஆண்டவர் தூயவர்க்கே நாயகர். வானமும் வையமும் உம் புகழ் நிறைந்தன. வானமும் வையமும் உன் புகழ் நிறைந்தன. வானிலையாண்டவர் போற்றி. வானிலையாண்டவர் போற்றி. ஆண்டவரானையால் வருபவர் வாழி. வானிலை ஆண்டவர் போற்றி. தூயவர் 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 ஆண்டவர் தூயவர்க்கே நாயகர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவர் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மை எழுந்தார். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாக இணைந்தார் நம்மில் எழுந்தார். உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. உறவோ பிரிவோ நிறைவோ குறைவோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே, எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாக உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார்.
தாழ்வோ வாழ்வோ வீழ்வோ எமக்கு பயமில்லையே. எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே, எங்கள் இதயத்திலே அன்பர் இயேசுவையே என்றும் தாங்கி வாழ்ந்து செல்வோம். உயிரே என்றாத உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். திருவிருந்திலே பெரும் நிறைவிலே, திருவிருந்திலே பெரும் நிறைவிலே நாளும் மகிழ்ந்து வாழ்வோம். உயிரே என்றாத உணவில் ஒன்றாகி இணைந்தார் நம்மில் எழுந்தார். மாலை வணக்கம். முதலாவதாக நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்கள் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதற்காக நன்றி கூறுகிறேன். தளவாயபுரம் கல்லியூர் போன்றவற்றிலிருந்து வரக்கூடிய மக்கள் கொஞ்சம் லேட்டாக வருகிறார்கள். அதற்கு தயவுசெய்து 1/4 மணி நேரம் பிந்தி வைத்தால் நல்லா இருக்கும் என்று கேட்டேன். சரி, இவ்வளவு நாள் வைத்துக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். அதற்கு நன்றி. பூசை வைத்த முன்னாள் பங்கு தந்தை நம்மளுடைய எட்வின் தந்தை அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இது நான் நின்று பேசக்கூடாது. இந்த மேடை இது என்னது பிரசங்க மேடை. தூத்துக்குடியில் தெரியும், ஆயரவர்களும் பிரசங்கம் வைப்பார்கள். அதற்கு முன்னுரை வாசிக்கிறவர்கள். அது பங்கு தந்தை ஏதாவது அறிவிப்பு கொடுத்தால் சைடில் இன்னொரு சாதாரண ஒரு மேடை இருக்கும், அதிலிருந்து தான் கொடுக்குறார்கள். நான் என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, இப்போது இல்லை, படிக்கும்போதே நாங்கள் வறுமையில் வாடும்போது கூட நான் எங்காவது சென்றமென்றால் கோயில் காரியங்களில் ஏதாவது பார்த்தேன் என்றால் அதை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று எனக்கு நிறைய அந்த ஆசை வரும். அது எப்படியாவது நான் உருவாக்கிடுவேன். அது எங்கள் அப்பா அழகாக என்னை புரிந்து கொண்டு வச்சுருப்பாங்க. இதை பார்த்தா உடனே செய்யணும்னு நினைப்பிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இதை இப்போ பார்த்த உடனே இந்த மாதிரி செய்திருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி பங்குசாமிக்கிட்ட நான் சொன்னேன். நல்லது அப்படின்னு சொன்னார். இந்த தபசு காலத்தில் ஏறத்தாழ நான் ஒரு 150 கோயில்களுக்கு சென்றிருப்பேன். அதுக்கு அருமையாக ஒரு வார்த்தை பங்குசாமி சொன்னார்கள். நீங்கள் 150 கோயில்களுக்கு சென்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போய் தான் போக முடிஞ்சது. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால் தந்தை அவர்களே, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த தபசு காலத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நான் இங்கே வந்திருந்தேன். தபசு கால பூசைக்காக அப்படி வந்திருக்கும் பொழுது 2 பேர் இங்கே வந்தார்கள். அப்பொழுது பிச்சுமணி சிறுபிலிபுத்தூர் 2 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவங்கள பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார்கள். என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக் ஆகிட்டு, இப்போ சாதாரண ஆளாக இருக்கிறார் அப்படின்னு என்ன சொன்னாங்க. அது யார் அப்படின்னா, இன்றைக்கு கிட்டார் வாசித்த ஆசிரியர் திரு ராஜ் அவர்களும் அவருடைய மனைவியும். எல்லாம் பார்த்துட்டு இதை விட்டு போகுவதுக்கு அவருக்கு மனசே இல்லை. நான் போயிட்டேன் பாளையங்கோட்டைக்கு. அவர் இங்கே இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து மாதா கோயிலுக்கு சென்று அங்கே எல்லாம் பார்த்து சரியாக தபசு கால பூசைக்கு அவர் வந்து விட்டார்கள். இன்று அவர்கள் பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துட்டார்கள். அவர்கள் அன்பியம், அடுத்து பாடகர் இன்றைக்கி அருமையாக படித்தாங்க. இந்த பாடகர் குழுவினர், கீபோர்டு போட்ட அவரும் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இங்கே படித்த தங்கிகள் அந்த ஆசிரியர் எல்லோரும் அழகாக படித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் கைதட்டி அவங்க நன்றி சொல்வோம். மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். ஜூலை வரைக்கும் நீங்களே வந்துருங்க சார். ஜூலை மாதம் நியாசியா திருவிழா கொண்டாடுவோம். அதுவரை நீங்கள் இந்த மே மாதமும் மாதா வணக்க மாதமும் திருஹிருதய ஆண்டவர் வணக்க மாதத்துக்கு நீங்களே வந்து என்ன செய்யுங்க, பாட்டு கிளாஸ் பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு சரி என்று சொல்லியிருக்கார்கள். சிறுபிலிபுத்தூருக்கு ஒரு தனி பேர் உண்டு. என்னென்னா, மதுரை மேற்றாசனத்தில் 2வது பெரிய கோயில் அதுதான். பெரிய கோயில் அந்த கோயில் தான். அப்படியே இருக்கும். மதுரை சென்ட் மேரிஸ் கோயிலும் பார்த்தா இது பார்த்தா 2 ஒன்று போல் இருக்கும்.
அதனால் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெருமைக்குரிய கோயில். நம்முடைய பங்கு தந்தை மணாள அடிகளார் அங்கே இருந்தார்கள். அங்கே இருந்தாங்க. அவங்க அங்கே இருந்து தான் எனக்கு கல்லூரி இடம் வாங்குவதற்கு எனக்கு கடிதம் கொடுத்தார்கள். அதனால் நமக்கும் சிறுவில்பத்திற்கும் தொடர்பு உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். தந்தை அவர்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தை அருமையாக வலியுறுத்தினார்கள். எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே இது நாங்கள் தீர்மானித்து தந்தை நமது ஊர் பங்கு தந்தை வின்சென்ட் அவர்கிட்ட நான் இதை பற்றி பேசினேன் 2 மாதத்துக்கு முன்னால். எப்படி அப்படின்னா, ஃபாதர் ஜூன் வரைக்கும் அட்டண்டன்ஸ் மட்டும் போடுவோம், அவங்களுக்கு என்னது கொடுப்போம், ஒரு இந்நாள் முடிந்த ஃபீஸே கொடுப்போம். ஜூலையிலேருந்து எல்லாருக்கும் ஒரு பைபிள் கொடுப்பேன், படிக்கிற பையங்களுக்கு வாரவங்களுக்கு. அவங்க பைபிள் கொண்டு வந்தால் தான் அட்டண்டன்ஸ், இல்லைன்னா கிடையாது. பைபிளுக்கு கொண்டு வந்தால் தான் என்ற பேர் கொடுக்கணும். அப்படின்னா தான் உனக்கு அடுத்த ஜூனில் என்ன செய்ய முடியும், உனக்கு 15 உனக்கு படிப்புக்கு உதவி செய்வேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சார் நல்ல காரியம் சார், அது செய்யுங்க சார் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது பைபிள் என்னது மறுபடி திருத்திய படிவம் அடித்து கொண்டு இருக்கிறாள்னு நினைக்கிறேன். வந்த உடனே ஜூலையில் அதை வாங்கி நான் தந்துடுவேன். அடுத்து நீங்கள் ஜூன் மாதம் வரும்போது மே மாதம் கட்டாயம் வந்துடும், அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். ஜூன் மாதம் வரும்போது படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு வாங்கி தந்து விட வேண்டும். ஜூன் மாதமே எனக்கு தந்துடணும். நான் ஜூன் மாதம் பார்த்து ஒரு பையன் இவ்வளோ நாள் வந்திருக்கிறான்னு பார்த்து நாங்கள் உனக்கு அதுக்குள்ளே ஃபீஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு ஜூலை மாதம் சப்பர சுற்றுப்புறாரம் இருக்கும், இஞ்ஞாசியார் சப்பர சுற்றுப்புறாரம் இருக்கும். அது முடிஞ்ச உடனே பூசை இருக்கும். பூசை முடிஞ்ச உடனே வந்திருக்க தந்தையவளை வைத்து உங்களுக்கு அந்த பள்ளி கட்டணத்தை கொடுத்து அனுப்புவது தான் நேரம் இருக்கும். எனவே கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இதுவரை யாராவது பேர் கொடுக்கலனா இன்றைக்கி வந்து முடிஞ்ச உடனே என்கிட்ட அந்த அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிருங்க. ஒரு 6 முறை தான் நான் உங்கள்கிட்ட அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம். 10, 11, 12 பூசை, 13 பூசை நடக்குது. இந்த 13 பூசையில் 6 பூசை ஒரு கொஞ்சம் திருவிழா பூசை மாதிரி ஆயிரும். கிறிஸ்மஸ்ஸு, புது வருட பூசை, தபஸ்கால பூசை, லூர்து மாதா பூசை, இப்படி போயிடும். அதில் அந்த கூட்டத்தில் அதில் என்ன செய்ய முடியாது, உங்களை வச்சுக்கிட்டு அட்டண்டன்ஸ் எடுக்க முடியாது, பேர் பதிய முடியாது. ஒரு 6க்கு தான் இருக்கும். 6ல் குறைஞ்சது ஒரு 4 பூசைக்காவது நீ என்ன செய்யணும், பேர் கொடுத்துருந்தேன்னா நாங்கள் நிர்ணயம் பண்ணக்கூடிய தொகை உனக்கு கட்டாயம் என்ன செய்யப்படும், ஒரு சிறிய தொகை, ஒரு சின்ன உதவியாக இருக்கும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்தவுடன் நீங்கள் எல்லோரும் உணவு அருந்து விட்டு செல்லவும். இங்கே வந்ததுக்காக எல்லோருக்கும் நன்றி. மறுபடியும் நான் ஒரு முறை தந்தையர்களுக்கு 2 தந்தையர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த மிக அருமையாக பாடல் பாடிய சிறுவில்புத்தூர் பங்கைச் சேர்ந்த நம்முடைய அருள் சகோதரர் சகோதரிகளுக்கு மேலும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். இந்த ஒவ்வொரு முறையும் மாதமும் அடக்கக்கூடியது வீடியோவாக போட்டுக்கொண்டு இருக்கிறார், யூடியூப்பில் போயிட்டே இருக்குது. சிலவங்க அதை பார்க்குறாங்க, அது சிலவருக்கு அது உதவியாகத்தான் இருக்கிறது. அதனால் அதுக்கு உதவி செய்யக்கூடிய நமது ராமர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். உள்ளாறு வேலை ஆரம்பித்து விட்டோம். செட்டு தான், கோயில் கிடையாது, செட்டு போட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து அது நல்ல எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் அந்த வேலை நடைபெற உங்களால் இயன்ற ஜெப உதவியை தர கேட்கிறேன். நீங்கள் மாதா கோவிலிலும் அது புனித ஆரோக்கிய மத ஆலயம், அதனால் அங்கே அந்த ஆலயத்துக்கு எப்போ போனாலும் ஆள்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு இடையில் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு 4 பேர் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு வல்லமை படைத்த ஒரு அன்னையாக அங்கே ஆரோக்கிய அன்னை இருக்கிறார்கள். அதனால் அந்த ஆலயமும் நல்ல முறையில், அந்த செட்டும் நல்ல முறையில் நடைபெற உங்களுடைய மேலான ஜெபத்தை கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் இங்கு ஏதாவது ஒரு புதுமைத்துவம், ஒரு புதிய சுரூபம் அல்லது பக்தி முயற்சி என்று ஏதாவது ஒரு விதத்தில் பல பொருட்செலவுகள் பண்ணி நமது சுற்றுப்புற இறை மக்கள் அனைவரும் இறை அருளை பெற இந்த திருப்பலியையும் தொடர்ந்து அசனம் போன்ற எல்லா நிகழ்வுகளையும் முன்னின்று பொறுப்படுத்து செலவு செய்து வழிநடத்தக்கூடிய
லொயலா பப்ளிகேஷன் நிறுவனர், இந்த லொயலா எலிசியத்தின் உரிமையாளர் ஆசிரியர் உயர்திரு பெர்க்மான்ஸ் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றியையும் நம்முடைய ஜெபங்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக பங்கு தந்தையின் பெயராலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்ச்சி அடைவார்களாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் துணையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, திறந்தோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே,